ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜிபிபி ஜேபிஒய் பேரை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சினா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுடைய டவுட் வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட் நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போய்க்கலாம். இந்த ஒரு பர்டிகுலர் சார்ட்டை வந்து நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். இது வந்து டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி, சரிங்களா? இப்போ நம்ம டார்கெட் அடித்ததுக்கப்புறம் வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் எப்படி இந்த டார்கெட் அடிச்சது அப்படின்றதையும் நம்ம வந்து டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம், சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து டார்கெட் அடித்ததுக்கப்புறம் இது இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத நீட்டாக வந்து பார்த்துட்டு வரலாம். இது இப்போ, சரிங்களா? ஜிபிபி ஜேபிஒய் டேட் வந்து பார்க்குறதுன்னா வீடியோ பாஸ் பண்ணி நீட்டாக வந்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து இது எப்படி அடிச்சது அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். இது என்ன ட்ரெண்டில் இருக்குது, சரிங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டினே அதுதான். என்ன ட்ரெண்டில் வந்து இது மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்றது தான் வந்து முக்கியமான கொஸ்டின். இது ஒரு செல்லிங்கில் வந்து போயிட்டுருக்கு, சரிங்களா? ஸோ வந்து பியரிஷ் மூவ்மெண்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம்ல, செல்லிங்கில் வந்து நீட்டாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து செல்லிங்கில் போயிட்டுருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வர்சஸ் டிஸ்கவுண்ட் போட்டிருப்போம். ப்ரீமியம் வர்சஸ் டிஸ்கவுண்ட்டை தாண்டி இந்த ஜோனை வந்து ஏன் மார்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு வருது அப்படின்னா, எப்பவுமே ஒரு விஷயம் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். மார்க்கெட் வந்து எதில் வந்து பேஸ் பண்ணி மூவ் ஆகும் அப்படின்னா, லிக்விடிட்டியை பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து மூவ் ஆகும், சரிங்களா? இதுதான் வந்து மேஜரான ஒரு விஷயம். இந்த இடத்துல மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, ஒரு லிக்விடிட்டி வந்து இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு, சரிங்களா? இந்த லிக்விடிட்டியை மார்க்கெட் எடுத்துகிட்டு ஒரு சிஹெச் வந்து மார்க்கெட் கொடுத்துருச்சு. என்றைக்குமே இந்த ஒரு சிம்பிளான ஒரு ட்ரிக்கை வந்து நான் சொல்கிறேன். ஒரு ஸ்வீப்பு மார்க்கெட் போகுது அப்படின்னா, ஒரு ஸ்வீப் வந்து மார்க்கெட் எடுத்துகிட்டு ஒரு ஸ்வீப் எடுத்துகிட்டு ஒரு சிஹெச் வந்து மார்க்கெட் கொடுக்குது அப்படின்ற பட்சத்தில் இதோட ஒரு மூமெண்ட் வந்து பயங்கர பவராக இருக்கும், சரிங்களா? இது எக்ஸாம்பிள் கூட நிறையா மார்க்கெட்லேயே வந்து நிறைய எக்ஸாம்பிள் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம நீட்டாக காட்டலாம். இருங்க, இன்னொரு எக்ஸாம்பிள் நான் பார்க்குறேன். ஸோ இங்கேயே வந்து ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு ஸ்வீப் வந்து வைக்குது. இந்த இடத்துல சிஹெச் நீட்டாக வந்து இந்த இடத்துல மார்க்கெட் வந்து எடுத்துகிட்டு நீட்டாக இதுதான் நம்ம டார்கெட்டு, அதுக்கு மேலேயே வந்து மார்க்கெட் வந்து போயிடுச்சு, சரிங்களா? ஒரு சின்ன ஒரு விஷயங்கள் இன்றைக்கி தினம் ஒரு தகவல் மாதிரி உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விட்ருவோம், சரிங்களா? இது வந்து ஸ்வீப்புன்னு வச்சுக்கோங்க. இது எல்கியூஎஸ். இது வந்து இங்கேயே வந்து நமக்கு சிஹெச் நடந்துருச்சு. ஸோ இதுவே வந்து எடுக்கிறதுன்னு எடுத்துருங்க. எடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா, இது சிஹெச்னு எடுக்கிறீங்களா, அடுத்த ஒரு சடனான ஒரு டேப்லேயே வந்து நீட்டாக வந்து மார்க்கெட் தூக்கிட்டு போயிடுச்சு. இதுலேயே பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து தூக்கிடுச்சு. இங்கேயே தூக்கிட்டு டக்குன்னு ஒரு இதுதான் உங்களுக்கு வந்து என்ன இருக்கும், டார்கெட் டிபியாக வந்து இதுதான் வந்து இருக்கும். இதை அடிச்சுட்டு தான் மறுபடியும் வந்து மார்க்கெட் கீழே இறங்குது, சரிங்களா? ரெண்டாவது தடவை கீழே இறங்கி தான் உங்களுக்கு இது எடுக்குது. இந்த ஜோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்பினேஷன் ஆஃப் இது இருக்குது, சரிங்களா? இது வந்து நம்ம கியூஎம்எல் லெவல்னு எடுப்போங்களா? ஸோ இதை வந்து கியூஎம்எல் லெவல் ப்ளஸ் இது இருக்கிறதுனால இன்னும் வந்து பவர் அதிகமாகிட்டு நீட்டாக வந்து எடுத்தோன்னா மார்க்கெட் வந்து ஒரே ஃபயர் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற அந்த ஆர்டர் பிளாக்கை தொட்டு, அதுவும் நம்ம மார்க் பண்ணது தான், ஆர்டர் பிளாக்கை தொட்டு நீட்டாக வந்து கீழே போயிடுச்சு, சரிங்களா? இதுதான் வந்து நடந்திருக்கு. இது எல்லா இடத்துலையும் மார்க்கெட்டில் வந்து நடக்கும். ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்வீப் ப்ளஸ் சிஹெச் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட்டில் பவர் அதிகமாக இருக்கும், சரிங்களா? இப்போ அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஆர்டர் பிளாக்கை வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். நம்ம மார்க் பண்ண மாதிரியே மார்க்கெட் நீட்டாக வந்து மேலே வருது. மேலே வந்தாலும் நீங்கள் வந்து 5 மினிட்ஸில் வந்து கன்ஃபர்மேஷன் பார்க்கணுன்னு நினச்சிங்கனாலும் தாராளமாக வந்து 5 மினிட்ஸில் ஒரு கன்ஃபர்மேஷனை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சிஹெச் நல்லா நீட்டாக வந்து கிடைக்கும், சரிங்களா? சிஹெச் டவுன் சைடு மார்க்கெட் வந்து அடுத்த இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேயே உங்களுக்கு பிக் பண்ணிடுச்சு, சரிங்களா? பிக் பண்ணிடுச்சு. நம்ம வழக்கமாக சொல்கிறது தாங்க, இங்கேயே வந்து நீங்கள் எஸ்எல் வைக்கிறீங்க அப்படின்னா ஆர்ஆர் அதிகமாக இருக்கும், சொல்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். பட் வந்து சேஃபர் சைடுன்னு பார்த்தோம்னா கொஞ்சம் ஆர்ஆர் அதிகமாக வைக்கிறது தான். அதாவது இந்த ஆர்டர் பிளாக்குக்கு மேலே ஆர்ஆர் வச்சுக்கோங்க. எப்படி நம்ம வந்து எஸ்எல் வந்து கம்மி பண்ணுறது அப்படின்றது நம்ம கோர்ஸில் பொசிஷன் சைஸ் கால்குலேட்டரில் நீட்டாக வந்து சொல்லியிருப்போம், சரிங்களா? அந்த வீடியோவில் பார்க்காதவங்க கூட நீட்டாக போய் பார்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து இப்படி இழுத்து விட்றோம் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு எஸ்எல் அடிக்கிற வாய்ப்புகள் இன்னும் வந்து கம்மியாகும். டார்கெட் பார்த்திங்கன்னா உடனே சடனாக அடிக்கிற டார்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீசன்ட் ஸ்விங் லோ இதில் பார்த்தீங்கன்னா 1:4. இதுக்கு கீழே எல்லாம் பிரேக் ஈவன் பண்ணிட்டு போகிறவங்க தான், சரிங்களா? அதுக்கு கீழே நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக் ஒன்று இருக்குது. இது வரைக்கும் போகும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். எது வரைக்கும் போகும் அப்படின்றத மார்க்கெட் தான் முடிவு செய்யணும், சரிங்களா? என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான்.
நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இந்த ஒரு நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக்கை மார்க்கெட் வந்து தொட்டுருச்சு. இந்த ஜோனை வந்து நம்ம எல்லாம் வந்து நீட்டாக வந்து சார்ட்லேயே வந்து ஆல்ரெடி கொடுத்த ஒரு இதுதான். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1:14. பட்டு இது வந்து எல்லாத்துக்கும் சஜஸ்டபுள்லாம் கிடையாது, சரிங்களா? இது வரைக்கும் வந்து எல்லாத்துக்கும் சஜஸ்டபுள் ஒரு 1:4. அதுக்கு மேலே இருக்கிறவங்கெல்லாம் வந்து ஒரு இன்டர்மீடியேட் அப்படின்றவங்க ஒரு 1:6, ப்ரோ அப்படின்றவங்க ஒரு 1:9. அதுக்கு மேலே வந்து போகிறதெல்லாம் வந்து அவங்களுடைய பிரியம் தான், சரிங்களா? ஓகேங்க, இதை தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட வந்து ஷோ பண்ணணும் அப்படின்னு வந்து நினச்சேன். இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், நமக்கு கோர்ஸ் அவைலபிள் இருக்குது. கோர்ஸ் ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 399 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட் நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷன்லேயே பின் பண்ணி வைக்கிறேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, ஹாப்பி ட்ரேடிங்.